Hello everyone, welcome back. நம்ம previous video grammar அதை எப்படி நம்ம சிம்பிளா படிக்கிறது and spoken Englishக்கு எந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணணும் அப்படினு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்ட மாதிரி அந்த கிராமர் கிளாஸஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக நீங்களே கவர் பண்ணி ஒரு கிளாஸஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்ததால இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கிராமர் சீரீஸ். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த கிராமர் கிளாஸஸ் எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு தேவைப்படுற கிராமர் அண்ட் அதை எப்படி நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ் இது கூட சேர்ந்து இந்த சீரீஸை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஹவு டு ஃப்ரேம் அ சென்டென்ஸ். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் சிம்பிளாக எப்படி ஃப்ரேம் பண்ணணும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இது மூணும் தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது SVC பேட்டர்ன். ஓகே, மேக்ஸிமம் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், நவுன் ஆர் நவுன் ஃப்ரேசஸ். ஒரு சென்டென்ஸில் யார் அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிறது சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். சப்ஜெக்ட் அப்படின்றது நமக்கு தெரியும், நவுன்ஸ் அப்படின்னா நேம், நேம் ஆஃப் பிளேஸ், திங்ஸ், பர்சன், இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம நவுன் அண்ட் நவுன் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது போக சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் கவர் பண்ண போகிறோம். வெர்ப். வெர்ப் அப்படின்றது ஒரு சென்டென்ஸில் ஒரு ஆக்ஷன், மேக்ஸிமம் ஆக்ஷன் வெர்ப் தான் நம்ம பேசும்பொழுது யூஸ் பண்ணுவோம். பிகினராக இருக்கும்பொழுது இந்த ஆக்ஷன் வெர்பை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். பிகாஸ் நமக்கு மேக்ஸிமம் ஆக்ஷன் வெர்ப்ஸ் தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ணுறதும் ஆக்ஷன் வெர்ப். அண்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வேர்பை எப்படி யூஸ் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சேம் வேர்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அலாங் வித் தட் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா? அப்போது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இது மூணையும் நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹவ் லிஸ்டட் அவுட் த சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். இப்போ இதில் எதெல்லாம் சிங்குலர் எதெல்லாம் ப்ளூரல் அப்படின்ற டிஃபரன்சியேஷன் நமக்கு தெரியணும். சிங்குலர் அப்படின்னா ஒருமை, ப்ளூரல் அப்படின்னா பன்மை, அதாவது மோர் தென் ஒன். ஓகே, இப்போ இதில் எதெல்லாம் சிங்குலர் அப்படின்னு பாருங்க. ஐ அப்படின்றது நான், ஸோ இது சிங்குலர். வி அப்படின்னா நாங்கள், அப்போ இது ப்ளூரல். யூ அப்படின்றது நீ அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் டேக் இட் ஆஸ் ப்ளூரல். தே, அவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணணும், அதனால இதுவும் ப்ளூரல். ஹீ, அவன், ஒரு ஆள், ஸோ சிங்குலர். லைக்வைஸ் ஷீ அப்படின்றதும் சிங்குலர், ஒரு பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஷீ யூஸ் பண்ணுவோம். இட் அப்படின்னா அது, ஒரு பொருளை சொல்லும் பொழுது, ஸோ இதுவும் சிங்குலர். நேம்ஸ் அப்படின்றது காமனாக யாரையாவது பேரிட்டு கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்க எல்லாரையும் நம்ம நேம்ஸ் கேட்டகரி கீழே கொண்டு வரணும். என்ன நேமோ அந்த நேமை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு, செகண்ட் பர்சன் யாரு, தேர்ட் பர்சன் யாரு அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு கண்டிப்பாக வேணும். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றவங்க யாருன்னா யார் அந்த விஷயத்த பேசுகிறாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் பர்சன்னு சொல்லுவோம். செகண்ட் பர்சன் அப்படின்னா யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்கள செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பர்சன் அப்படின்றது யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள நம்ம தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸில் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றவங்க யாருன்னா ஐ. ஐ அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். அதே மாதிரி வி, நாங்கள், எங்களை பற்றி பேசும்பொழுது சொல்லும் பொழுது தான் நான் வி யூஸ் பண்ணுவேன். ஸோ வி அப்படின்றதும் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஓகே, நெக்ஸ்ட் யூ. யூனா நீ அல்லது நீங்கள். அப்போது யார்கிட்ட நம்ம பேசுகிறோமோ ஐ டாக் டு யூ அப்படின்னும் பொழுது யூ அப்படின்றது செகண்ட் பர்சன், செகண்ட் பர்சன் ப்ளூரல். தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு பொதுவாக மற்றவங்களை பற்றி சொல்கிறோம். ஸோ அவங்கள நம்ம தேர்ட் பர்சன் அப்படின்ற கேட்டகரியில் எடுத்துக்கணும், தேர்ட் பர்சன் ப்ளூரல். அதே மாதிரி ஹீ, அவனை பற்றி அப்படின்னும் பொழுது ஹீ அப்படின்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஷீ அப்படின்றதும் தேர்ட் பர்சன் சிங்குலர், இட் அப்படின்றது தேர்ட் பர்சனாக தான் இருக்கக்கூடும். ஸோ இதுவும் தேர்ட் பர்சன் சிங்குலர். நேம்ஸ் அப்படின்றதும் அதுதான். இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு அப்படின்னா
இந்த I, we, you, they, he, she, it, names இது கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி verbs என்னன்றதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் அந்த சிங்குலர் ப்ளூரல் அப்படின்ற கான்செப்டை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நம்ம I அப்படின்ற சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனை சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணும்பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி verb என்ன அப்படின்னா am. Auxiliary verb is nothing but a linking verb. ஒரு verb-ஐயும் ஒரு subjective pronoun-ஐயும் லிங்க் பண்ணக்கூடிய verb தான் நம்ம auxiliary verb அப்படின்னு சொல்லுவோம். So I யூஸ் பண்ணா டெஃபினட்டா am தான் யூஸ் பண்ணணும். We அப்படின்றது plural here. Plural அப்படின்னா பன்மை. அப்ப நமக்கு தெரியும் is for singular and or is for plural. அப்போ we யூஸ் பண்ணா நான் என்ன auxiliary verb யூஸ் பண்ணணும்? Or யூஸ் பண்ணணும். You யூஸ் பண்ணாலும் நான் or தான் யூஸ் பண்ணணும். நீ, நீங்கள் அப்படின்னு இருக்கிறதால you is அப்படின்னு யூஸ் பண்ணவே கூடாது. because you-வை நம்ம plural-ஆ தான் கன்சிடர் பண்றோம். அதனால கண்டிப்பா or தான் யூஸ் பண்ணணும். likewise they அப்படின்றதும் plural. அதனால நான் or தான் யூஸ் பண்ணணும். He அப்படின்றது singular, so I can use is here. She is also a singular, so is. It அப்படின்றதும் singular, is. Names அப்படின்றதும் singular, is. ஓகே, ஒரு நேம் ஒரு நவுன் அப்படின்னா நான் is யூஸ் பண்ணலாம். காம்பவுண்ட் நவுன்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல காம்பவுண்ட் நவுன்னா மோர் தென் ஒரு நவுன். இப்போ நான் நேம் அனு அப்படின்னு யூஸ் பண்றேன், அனுவிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மோர் தென் ஒரு நவுன் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் ப்ளூரல் ஆக்சிலரி வெர்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு சென்டென்ஸ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் verb. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு ஆக்ஷன் verb மட்டும் தான் பார்க்க போறோம். பட் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நம்ம கண்டிப்பா மற்ற verb எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் சேர்த்தே பார்ப்போம். இந்த ஆக்ஷன் verb அப்படின்றதும் காமனா நமக்கு தெரிஞ்ச verb வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் verb ஜம்ப், ஜம்ப்னா குதிக்கிறது. ஸ்விம், ஷூட். இப்போ இந்த பக்கம் நான் எழுதியிருக்கிறது எல்லாமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb. பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ்லயோ பாஸ்ட் டென்ஸ்லயோ நான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சாதாரணமா ஒரு verb நான் எப்படி வச்சிருப்பேனோ அதை தான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb-ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜம்ப், இதை நான் எப்படி ஒரு சென்டென்ஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிம்பிள் ரூல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ்ல he, she, it, names இந்த 4 ப்ரோனவுனை என்னுடைய சென்டென்ஸ்ல நான் சப்ஜெக்டா யூஸ் பண்ணனேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ற verb சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதும் பொழுது கண்டிப்பா எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும், verb-ஓட ஆட் பண்ணணும். ஓகே, சப்ஜெக்ட் he, she, it, names இதுல நான் எதை என்னுடைய சப்ஜெக்டா யூஸ் பண்ணினாலும் என்னுடைய verb-ஓட நான் எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். ஒருவேளை நீங்க அந்த சென்டென்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ண போறீங்க அப்படின்னா. ஸோ வாட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ரெகுலரா ருட்டீனா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுக்கணும். இதை நம்ம ஃபியூச்சர் கிளாஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாகவே பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல verb-ஐ நான் எப்படி யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் he, she, it, names-ஆ இருந்தா எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். ஸோ இங்க என்னுடைய சப்ஜெக்ட் she அப்படின்னு இருக்கிறதால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல she jumps over the puddle. puddle அப்படின்னா ஒரு சின்ன குட்டை மாதிரி அதுல தண்ணி தேங்கி இருக்கிறத தான் puddleன்னு சொல்லுவோம். ஏரியாலலாம் இருக்கும், மழை பெஞ்சா இருக்கிற விஷயங்கள். ஓவர் அப்படின்றது இந்த பிளேஸ்ல இது ப்ரப்போசிஷன். சப்ஜெக்ட், verb, preposition, object. ஓகே, ஆப்ஜெக்ட் அப்படின்றது சப்ஜெக்டோட கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆப்ஜெக்ட் அப்படின்றதும் நவுன் ஃப்ரேசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்விம். இங்க அகைன் செகண்ட் ரூல் ஐ, வி, யூ, தே. இந்த 4 சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸை என்னுடைய சப்ஜெக்டா நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb என்னவோ அதை அப்படியே யூஸ் பண்ணணும், எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஐ ஸ்விம் இன் த ஓஷன் அப்படின்னா நான் யூஸ்வலா ஓஷனை பார்த்தா ஸ்விம் பண்ணிடுவேன், யூஸ்வலாக இது என்னுடைய ஹேபிட். அதே மாதிரி ஷி ஜம்ப்ஸ் ஓவர் த படில், இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்கிறத பார்த்தா அவள் என்ன பண்ணிடுவா அப்படின்னா அதில் யூஸ்வலாக குதிப்பா. அந்த மாதிரி ரெகுலராக நடக்கிற விஷயங்களை நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஷூட் அப்படின்ற ஒரு verb. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் வி. இப்போ நீங்கள் தான் இதை யோசிக்க போறீங்க. வி அப்படின்றது ஐ, வி, யூ, தே இந்த கேட்டகரியில் இருக்கு. ஸோ என்னுடைய பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb என்னவோ ஷூட் அப்படின்றத நான் அப்படியே யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஷீ ஆர் ஹீ யூஸ் பண்ணியிருந்தா ஷீ ஷூட்ஸ் arrows in the competition அப்படின்னு தான் வந்திருக்கணும்.
ஸோ இது ஒரு சென்டென்ஸை நம்ம நார்மலாக எப்படி சப்ஜெக்ட் வேர்பை வச்சு ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சேம் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை நம்ம இந்த வேர்பை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சேம் வேர்ப் தான், பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஓரளவுக்கு உங்களால் ரிலேட் பண்ண முடியும். இப்போது வேர்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் வேர்ப் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸில் நான் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப். ரெகுலர் வேர்ப் அப்படின்னா எந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கூட நான் பாஸ்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணும் பொழுது இதர் டி ஆர் இடி ஆட் பண்ண முடியுதோ அதை தான் நான் ரெகுலர் வேர்ப்னு சொல்லுவேன். இப்போ ஸ்விம் பாருங்க, இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ஸ்வாம். இப்போ நான் டியோ இடியோ ஆட் பண்ணலை, அதனால இதை நான் இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வேர்ப் இருக்குது, அந்த வேர்பினுடைய ரெகுலர் வேர்பா இர்ரெகுலர் வேர்பா அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். இது நீங்கள் கூகுளில் ரெஃபர் பண்ணியே கண்டிப்பாக கற்றுக்க முடியும். இது தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் இதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்த மாதிரி சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் வச்சு எந்த ரூல்ஸும் கிடையாது. என்ன சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சென்டென்ஸை பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுதான் பேட்டர்ன். சப்ஜெக்ட், verb, object. அதுக்கு நடுவில் நான் preposition யூஸ் பண்ணியிருக்கேன். She jumped over the puddle அப்படின்றதோடைய மீனிங் என்ன? அவ நான் பார்த்த பொழுது அந்த படுல ஜம்ப் பண்ணி தாண்டுனா, முடிஞ்சிருச்சு, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதை நான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இப்படி தான் சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ ஸ்விம் இன் த ஓஷன் அப்படின்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம். இப்போ எந்த சேஞ்சஸும் இல்லை, சப்ஜெக்ட், verb, object. இந்த வேர்பை மட்டும் நான் பாஸ்ட் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்றதால நான் அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். லைக்வைஸ் செகண்ட் சென்டென்ஸ், தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஹீ சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் என்னவோ வேணாலும் இருக்கலாம், ஹீ ஷீ இட் நேம்ஸ் ஐ வி யூ தே, இப்படி என்ன வேர்பாக இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் அதனுடைய பாஸ்ட் ஃபார்மை மட்டும் வச்சு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்ல முடியும். ஹி ஷாட் arrows in the competition, which means shoot அப்படின்ற வேர்டும் இர்ரெகுலர் வேர்ப் தான். இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஷாட். ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ண கான்செப்டை நம்ம கிராமரை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 days டீச் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு பெரிய கான்செப்ட் அது. அதை எல்லாத்தையும் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு எது தேவையோ அந்த மாதிரி லிமிட்டடாக லேர்ன் பண்ணுற அந்த டெக்னிக்கால் நான் உங்களுக்கு ஒரு நாள் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ அளவுக்கு நீங்கள் பேசும்பொழுது ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தெரிஞ்சால் போதுமானது. பிகாஸ் நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக கிராமரை லேர்ன் பண்ணினாலும் சரி, நம்ம பேசணும்னு நினைக்கும் பொழுது டெஃபினட்டாக மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். ஸோ அந்த ரியாலிட்டியை நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அப்போது எல்லா கிராமரையும் போட்டு தெரிஞ்சுட்டு நம்ம குழப்பறதால தான் கிராமர் அப்படின்னதுமே ஒரு பயம் வருது. இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு என்ன கிராமர் தேவையோ இப்போ இன்னைக்கு இதை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க. இது ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது உங்களுக்கு பேசும்பொழுது ரொம்ப ஈஸி. அண்ட் ஃப்ரேம் பண்ணுற சென்டென்ஸுமே உங்கள் பிரெயினை நீங்கள் இங்கிலீஷில் திங்க் பண்ண வச்சு ஃப்ரேம் பண்ணணும். தமிழில் திங்க் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த திங்கிங் ப்ராசஸும் உங்களுக்கு ஈஸியராக தான் இருக்கும். அப்போ கிராமர் மட்டும் போதுமா? இந்த மாதிரி கிராமரை நான் ஒரு 30 days படித்தா நான் இங்கிலீஷ் பேசிடுவேனா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய டங்க் அண்ட் பிரெயினுக்கான ப்ராக்டிஸை கூடவே சேர்த்து கொடுக்கும் பொழுது இந்த பாசிபிலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக அதிகம். இங்கிலீஷில் பேச முடியும் அப்படின்ற பாசிபிலிட்டி கண்டிப்பாக அதிகம். ஸோ இந்த டெக்னிக்ஸோட நீங்களும் இந்த கிராமரை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம இன்னும் ஒரு 29 days கிராமரை நான் கவர் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கான ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாக செப்பரேட்டாக ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க. Day 1க்கான நோட்ஸை கவர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த ஆக்டிவிட்டீஸையும் செஞ்சுட்டு வரணும். நான் இன்னைக்கு எப்படி உங்களுக்கு ஒரு 3 பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கொடுத்தேனோ இதே மாதிரி உங்களுக்கு அறிமுகம் இல்லாத வேர்பை நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும். நமக்கு சிட், ஸ்டாண்ட் இதெல்லாமே ரொம்ப தெரிஞ்ச வேர்பு தான். இதை வச்சு மறுபடியும் நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு தெரியாத வேர்ப்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 வேர்ப்ஸை எடுத்து வச்சு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு 5 sentences அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு 5 sentences நீங்களே ஃப்ரேம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் உணர முடியும். ஸோ இதுதான் உங்களுடைய Day 1க்கான ஆக்டிவிட்டி. ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல்,
kindly show your appreciation by giving it a thumbs up, and don't forget to share your thoughts and feedback in the comments below, and make sure to spread the word by sharing it with your friends. Thank you so much for your support. I'll meet you in the next class.